அனைவருக்கும் வணக்கம். திரை உலகில் அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டி தளபதியாக தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த நடிகர் விஜய் தனது திரைப்பயணத்தின் 3 சகாப்தங்களை நிறைவு செய்து ஜனநாயகன் என்ற தனது கடைசி படத்துடன், அதாவது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் என்று அறிவித்துள்ளது. அதற்கு பிறகு அரசியலில் முழு நேரம் ஈடுபட முடிவெடுத்திருக்கிறார். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் படமான நாளைய தீர்ப்பில் அவர் அறிமுகமானார். அவரது இந்த முதல் படத்திற்கும் அவரது அரசியல் பிரவேசத்திற்கு வித்திடும் இந்த படத்திற்கும் இடையே எண்ணற்ற வெற்றி படங்களையும் சில தோல்வி படங்களையும் சந்தித்து ஒரு நடிகராகவும் தனிநபராகவும் அவர் கடந்து வந்த பாதை மிகவும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி அவரது திரை வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. நண்பன், துப்பாக்கி போன்ற பிரம்மாண்ட வெற்றி படங்களுக்கு பிறகு தலைவா படத்தின் மூலம் ஹாட்ரிக் வெற்றியை எதிர்பார்த்திருந்த விஜய்க்கு அப்படத்தின் தமிழ்நாடு வெளியீட்டில் ஏற்பட்ட சிக்கல்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. சிறிய படங்களின் வெளியீட்டு சிக்கல்கள் சகஜமாக இருந்தாலும் கூட ஒரு உச்ச நட்சத்திரத்தின் படம் வெளியாவதில் ஏற்பட்ட தடை திரை உலகில் பெரும் சலசலப்பை உண்டாக்கியது. கமலின் விஸ்வரூபம் படத்திற்கு பிறகு தலைவா சந்தித்த இந்த நெருக்கடி, ஜெயலலிதா விஜய் இடையே இருந்த பனிப்போர், டைம் டு லீட் என்ற தலைப்பின் மீதான சர்ச்சைகள் மற்றும் இதன் விளைவாக விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு எவ்வாறு களம் அமைந்தது என்பதை இந்த வீடியோ பதிவில் நாம் முழுமையாக காணலாம். தமிழ் திரை உலகில் சிறிய பட்ஜெட் படங்களுக்கு வெளியீட்டு சிக்கல்கள் ஏற்படுவது சாதாரணமான நிகழ்வு. ஆனால் ஒரு உச்ச நட்சத்திரின் படத்திற்கு இத்தகைய வெளியீட்டு பிரச்சனை ஏற்பட்டது திரை உலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு முன்னர் கமல்ஹாசனின் விஸ்வரூபம் படத்திற்கும் இதே போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வெளியான தலைவா படம் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் வெளியாகவில்லை? அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவிற்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? டைம் டு லீட் என்று தலைவா படத்தின் தலைப்பு காட்சியில் இருந்த வாசகம் பிரச்சனையா அல்லது வேறு ஏதாவது காரணமா? இத்தகைய கேள்விகள் அப்போது பரவலாக விவாதிக்கப்பட்டன. இந்த நிகழ்வுகள் எவ்வாறு விஜயை அரசியல் மேகங்கள் சூழ்ந்தன என்பதை நாம் இந்த பதிவில் விரிவாக காணலாம். திரு விஜய் அவர்கள் தலைவா படத்தின் ரிலீஸில் ஏற்பட்ட தடங்களின் போது அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ பதிவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு செய்து வருவதாகவும் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதில் அக்கறை காட்டுவதாகவும், அதேபோன்று இந்த தலைவா படத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையை அவர்கள் எனக்கு தீர்த்து கொடுப்பார் என்றும் அறிவித்திருந்தார் விஜய் அவர்கள். 2008ஆம் ஆண்டு சில கிறிஸ்துவ அமைப்புகள் சிறைச்சாலைக்கு சென்று மாதம் ஒரு முறை ஒழுக்கமாக வாழ்வது எப்படி என்ற டைட்டிலுடன் கைதிகளுக்கு எப்படி வாழ்வது என்ற பாடங்களை சொல்லிக் கொடுப்பதில் ஆழமாக இருந்துள்ளனர். அப்பொழுது திரு ராமச்சந்திரன் அவர்களிடம், ராமச்சந்திரன் யார் என்று கேட்டால் சிறை கைதிகளின் காவலராக இருந்த அவரிடம் சிறை கைதிகள் சொன்னது என்னவென்றால், எங்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை வருவதால் எங்கள் அனைவருக்கும் மட்டன் பிரியாணி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட திரு ராமச்சந்திரன் அவர்கள் அந்த கிறிஸ்துவ அமைப்பிடம் சென்று, கைதிகள் அனைவரும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மட்டன் பிரியாணி கேட்கிறார்கள், ஆகவே உங்களால் செய்து தர முடியுமா என்று கேட்டார். ஆனால் அந்த கிறிஸ்துவ அமைப்பானது எங்களால் கைதிகள் அனைவருக்கும் மட்டன் பிரியாணி கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வழங்க இயலாது என்றும் எங்களுக்கு அந்த அளவில் பொருளாதார வசதி கிடையாது என்று மறுத்துவிட்டது. இதனால் இதை ஏற்றுக்கொண்ட திரு விஜய் அவர்கள் கைதிகள் அனைவருக்கும் மட்டன் பிரியாணியை சமைத்து அவரது கையாலேயே பரிமாறினார். அப்பொழுது நடைபெற்ற அந்த கூட்டத்தின் பொழுது சிறை கைதிகளின் காவலரான திரு ராமச்சந்திரன் அவர்கள் விஜயை பார்த்து, எம்ஜிஆரை போல் திரு விஜய் அவர்களும் புகழ் பெறுவார், அவரை போலவே இவரும் வாழ்வார் என்று ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னதால் ஜெயலலிதாவின் கோபத்திற்கு முதலாக விஜய் அவர்கள் ஆளானதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பே திரு எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களும் ராமச்சந்திரன் அவர்களும் நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் நீதிக்கு தண்டனை என்ற திரைப்படத்திற்கு கலைஞர் கருணாநிதி தான் வசனம் எழுதியதாகவும், இதன் அடிப்படையில் எஸ்.ஏ. சந்திரசேகரன்
அவர்கள் வாரம் சென்று சிறையில் இருந்து திரு கருணாநிதி அவரிடம் நீதிக்கு தண்டனை படத்திற்கு திரைக்கதையை வாங்கி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட பழக்கமே திரு ராமச்சந்திரன் சிறை கைதிகளின் காவலரான அவரிடம் ஏற்பட்ட பழக்கம் என்று சொல்லப்படுகிறது. நண்பர்களே, திரு விஜய் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பிரியாணி வழங்க தாமதமானதால் அந்த பிரியாணியானது பொங்கல் பண்டிகைக்கு வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை அன்றைய காவலரான திரு ராமச்சந்திரன் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வை இப்பொழுதுதான் வெளியில் சொல்லியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தான் திரு விஜய் அவர்கள் மீது ஜெயலலிதாவிற்கு கடும் கோபம் இருந்ததாகவும் இதனால் அன்றைய காலகட்டத்தில் முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களால் திரு ராமச்சந்திரன் அவர்கள் வேறு ஒரு நகருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எம்ஜிஆரை போல திரு விஜய் அவர்களும் புகழ்பெற்று வாழ்வார் என்று சொன்னதில் ஜெயலலிதாவிற்கு கடும் கோபம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. திரு விஜய் அவர்கள் இருந்ததோ திரைப்படத்துறை, திருமதி ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி அவர்கள் இருந்ததோ அரசியல். இவர்கள் மூவரும் வெவ்வேறு துறைகளில் அவர்கள் உச்சக்கட்ட பயணத்தை நோக்கி ஒவ்வொருவரும் பயணித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இவர்கள் மூவருக்குமே அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு முடிச்சு இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒருபுறத்தில் ஜெயலலிதா அவர்களும் அடுத்தடுத்து முதல்வராக திகழ்ந்தார். அதோடு மட்டுமல்லாமல் விஜயும் தனது திரைப்பயணத்தில் அடுத்தடுத்த படங்களில் நடித்து பெரிய பெரிய ஹிட்டுகளை கொடுத்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் திரை நட்சத்திரமாக உச்ச நட்சத்திரமாக அவர் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு விஜய் அவர்கள் கடல் கொந்தளிப்பால் ஏற்பட்ட பலிகளின் போதும் அவர் பல லட்சங்களை நிவாரணமாக கொடுத்துள்ளார் என்றும் நிலநடுக்கம், தானே புயல் போன்ற இயற்கை பேரிடர்களுக்கும் நிவாரணம் அளிப்பதில் விஜய் அவர்கள் திகழ்ந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை தமிழர்களுக்கு எதிரான அந்த போரை அவர் கண்டித்து மேடையில் பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. நண்பர்களே, ஈழத் தமிழர்களுக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கும் ஆதரவாக என்றுமே திரு விஜய் அவர்கள் இருந்துள்ளார் என்பது இதற்கு ஒரு சான்று என்று சொல்லலாம். அதாவது திரையுலகத்தின் சார்பில் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த விரதத்தின் போது விஜய் அவர்கள் முதல் ஆளாக வந்து கலந்து கொண்டார். அவரது தந்தையார் திரு எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. திரு விஜய் அவர்கள் தமிழ் திரையுலகில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருந்தார். அடுத்தடுத்த மிகப்பெரிய ஹிட் படங்களை கொடுத்து அவரது மக்கள் இயக்கமும் படிப்படியாக உயர்ந்தது என்று சொல்லலாம். நாளுக்கு நாள் திரு விஜய் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் மேலும் மேலும் அதிகரித்தது என்றே சொல்லலாம். அதேபோன்று காவலன் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகும் பொழுதும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனை என்னவென்று கேட்டால், காவலன் திரைப்படத்திற்கு முன்னால் கிட்டத்தட்ட 6 விஜய் படங்கள் படுதோல்வியை சந்தித்ததாகவும் அந்த படுதோல்வியின் காரணமாக காவலன் படத்தை நாங்கள் ரிலீஸ் செய்ய மாட்டோம் என்றும் விநியோகஸ்தர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் சொன்னதாக சொல்லப்படுகிறது. நண்பர்களே, போன்று திரு விஜய் அவர்கள் ஈரோட்டிற்கு ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு சென்ற பொழுது அப்பொழுது காவலாளர்கள் விஜய் அவர்களை காரில் இருந்து இறங்கக்கூடாது என்றும் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது என்று சொன்னதால் திரு எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் விஜயை அழைத்து கொண்டு கலைஞர் அவர்களிடம் சென்றதாகவும் அப்பொழுது முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் ஈரோடு காவல்துறையினரை அழைத்து சத்தமிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. திமுகவிடம் அவர் இணக்கமாக இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு வெளியான காவல் படத்தின் கூட ஆடுகளம் என்ற தனுஷ் படமும் வெளியானது. காவலன் திரைப்படத்தை விட ஆடுகளம் திரைப்படத்திற்கு அதிகமான திரையரங்குகள் கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் 2 படமே மிகப்பெரிய ஹிட் படங்களாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விநியோகஸ்தர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் விஜய் காவலன் படத்திற்கு முன்னால் நடித்த பெரும்பாலான படங்கள் எங்களுக்கு தோல்வியை சந்தித்ததாகவும் அதனால் விஜய் அவர்களின் படத்தை நாங்கள் ரிலீஸ் செய்ய மாட்டோம் என்று சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. தன்னுடைய படங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அப்பொழுது முதல்வராக இருக்கும் எவரையும் திரு விஜய் அவர்கள் சந்திப்பதில் மறுத்ததாக இல்லை. அதாவது ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தாலும் சரி, கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தாலும் சரி, தன்னுடைய படங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவர்களை சந்தித்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து தரும்படி அனைவரிடமும் பேசியுள்ளார் திரு விஜய் அவர்கள். 2011ஆம் ஆண்டு அரசியல் களம், தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியது. அப்பொழுது திரு எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களிடம்
இணக்கமாக இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. விஜயின் தந்தை திரு S.A. சந்திரசேகரன் அவர்கள் ஜெயலலிதாவை சந்தித்து தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக 15 சீட்டுகள் எங்களுக்கு வழங்குமாறு கேட்டதாகவும் அதை ஜெயலலிதா யோசித்து சொல்வதாகவும் சொல்லியுள்ளார். அதன் பிறகு 3 சீட்டுகள் தருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அதை மறுத்த திரு S.A. சந்திரசேகரன் அவர்கள் அந்த தேர்தலில் யாருக்கும் நாங்கள் ஆதரவு அளிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாராம். அதன் பிறகு தேர்தல் நெருங்கிய நேரத்தில் திருமதி ஜெயலலிதா அவர்கள் S.A. சந்திரசேகரனை நேரடியாக அழைத்து நீங்கள் எங்களுக்கு தேர்தலில் ஆதரவு தந்தால் திரு விஜய் அவர்களின் படத்திற்கு எந்தவித பிரச்சனைகளுமின்றி அனைத்து படங்களும் சுமூகமாக ரிலீஸ் செய்யப்படும் என்ற வாக்கை அளித்த பிறகு திரு S.A. சந்திரசேகரன் அவர்கள் விஜயின் மக்கள் இயக்கமானது 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு தருவதாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார் திரு S.A. சந்திரசேகரன் அவர்கள். அதன் பிறகு 40 தொகுதிகள் DMK ஜெயிப்பதற்கு சாதகமாக உள்ளது என்றும் அந்த தொகுதிகளின் லிஸ்ட் திரு S.A. சந்திரசேகரன் அவர்கள் கைக்கு சென்றதாகவும் கடைசியாக இருந்த 2 வார காலகட்டத்தில் S.A. சந்திரசேகரன் அவர்கள் 40 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்து அப்பொழுது 38 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி கண்டதாகவும் சொல்லப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருமதி ஜெயலலிதா அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடன் கூட்டணி வைத்து சிறப்பான வெற்றியை பெற்றார் என்பது அனைவருக்கும் தெரிந்த செய்திதான். ஆனால் திரு விஜய் அவர்களும் S.A. சந்திரசேகரன் அவர்களும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்தது யாருக்கு தெரியும் நண்பர்களே? இது உங்களுக்கு தெரியாத செய்திகளாக கூட இருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தேர்தல் முடிந்த பிறகு ராமருக்கு அணில் உதவியது போல் ஜெயலலிதா அவர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கம் உதவியுள்ளது என்று சொன்னார். இதனை சற்றும் ஏற்காத திருமதி ஜெயலலிதா அவர்கள் கடும் கோபத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. திரு S.A. சந்திரசேகரன் அவர்கள் பேசியது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு தம்பி விஜய் அவர்கள் மிகவும் அமைதியாக இருக்கிறார் என்று பத்திரிகையாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தது இன்றும் இருக்கிறது நண்பர்களே. அப்படியெல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு சீமான் அவர்கள் பாராட்டு மழை பொழிந்தார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. திரு விஜய் அவர்கள் இயற்கை பேரிடரின் போது, அதாவது சுனாமி, நிலநடுக்கம், தானே புயல் போன்ற இயற்கை பேரிடரின் போது கோடிக்கணக்கில் நிவாரண உதவி பல்வேறு மக்களுக்கு செய்துள்ளார் என்றும், அதோடு மட்டுமல்லாமல் அடைமழையில் கூட அரிசி வழங்கினார் விஜய் என்றும் பத்திரிகைகளில் செய்தியாக வந்ததை இன்றும் நாம் காண முடியும். அப்பொழுது விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் விஜயின் பெயரை பயன்படுத்தி பல்வேறு மக்களுக்கு நன்மை செய்ததாகவும், இது ஒரு புறம் இருக்க மறுபுறத்தில் துப்பாக்கி என்ற திரைப்படம் வந்து மாபெரும் வெற்றியை தமிழ் திரையுலகில் பதித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. 100 கோடி வசூல் செய்து அந்த படம் மிக பெரும் சாதனையை படைத்தது என்று சொல்லலாம். அதன் பிறகு 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி விஜயின் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளாக அமைந்தது. நண்பன் மற்றும் துப்பாக்கி போன்ற தொடர் வெற்றி படங்களுக்கு பிறகு, அதாவது 2012இல் வெளியான இந்த 2 படங்களும் மாபெரும் வெற்றியை பெற்றது. தலைவா படத்தின் மூலம் ஹாட்ரிக் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் திரு விஜய் அவர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2013 ஆகஸ்ட் 9 அன்று தலைவா திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் வெளியாகவில்லை, மற்ற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் படம் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. தமிழ் திரையுலகில் சிறிய பட்ஜெட் படங்களுக்கு வெளியீட்டு சிக்கல்கள் ஏற்படுவது என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வுதான். ஆனால் ஒரு உச்ச நட்சத்திரின் படத்திற்கு இத்தகைய வெளியீட்டு பிரச்சனை ஏற்பட்டது திரையுலகில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். இதற்கு முன்னர் கமல்ஹாசனின் விஸ்வரூபம் படத்திற்கும் இதே போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வெளியான தலைவா திரைப்படம் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் வெளியாகவில்லை என்று கேட்கும் பொழுது டைம் டு லீட் என்று அந்த டைட்டில் கார்டில் இருந்த அந்த ஒரு சொல் காரணமா என்ற பல்வேறு நிகழ்வுகளும் அப்பொழுது பேசப்பட்டன, விவாதங்களும் எழுப்பப்பட்டன. அப்பொழுது திருமதி ஜெயலலிதா அவர்களின் உதவியுடன் படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்
கோடநாடு சென்று விஜயும் விஜய் படத்தின் இயக்குனரும் மற்றும் விஜய் படத்தின் தயாரிப்பாளரும் மூவரும் சென்று கோடநாடு சென்று ஜெயலலிதாவை சந்திக்க சென்றார்கள். ஆனால் ஜெயலலிதா அவர்களை பார்க்க மறுத்துவிட்டாராம். அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றினை வெளியிட்டார். அந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு திருமதி ஜெயலலிதா அவர்கள் பல்வேறு நல்ல காரியங்களை செய்து வருகிறார். தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களில் இருந்து ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதில் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் செல்வி ஜெயலலிதா என்றும் அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டிருந்தார். திரு எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் முதல்வர் அவர்களை அப்பாயின்மெண்ட் வாங்காமல் பார்க்க செல்வது தவறு என்று சொல்லியும் திரு விஜய் படத்தின் இயக்குனரும் விஜய் படத்தின் தயாரிப்பாளரும் கோடநாட்டிற்கு சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக உள்ளது. இதோ திரு விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோ பதிவு உங்களது பார்வைக்காக. நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே புரியும். அதாவது விஜய் அவர்கள் ஜெயலலிதாவின் உறுதுணையோடு தலைவா படம் வெளியேறும் என்று பேசியிருப்பார். இதோ காணுங்கள். இந்த வீடியோவானது இன்றும் கூட சமூக வலைதளங்களில் உள்ளது நண்பர்களே. தலைவா படமானது ரிலீஸ் ஆக கோரிக்கை விடுத்தார் திரு விஜய். தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை. கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட வந்து சில கடிதங்கள், தேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், ஒரு ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதனால் சில இதை யோசிச்சு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த டிலே. ஸோ எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடுமையாக இருக்கும், அதிர்ச்சியில் இருக்கும். இன்னும் நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தையும் ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு வழியாக தலைவா படத்தில் ரிலீஸுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி தலைவா படம் உலகம் முழுவதிலும் மறுபடியும் ரிலீஸ் ஆனது. தலைவா படத்திற்காக அதன் பிறகு செய்யப்பட்ட விளம்பரங்களில் டைம் டு லீட் என்ற வாசகம் இல்லாமல் விளம்பரங்கள் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்க செய்தியாக இருந்தது நண்பர்களே. அதற்கு பிறகாவது விஜய் படம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆனதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்ல முடியும். ஏஆர் முருகதாஸ் இயக்கிய கத்தி படத்தின் தயாரிப்பாளர் லைக்காவின் சுபாஷ்கரன் என்பதால், அதாவது அவர் ஒரு இலங்கையைச் சேர்ந்தவர் என்றும் அவர் சிங்கள மக்களுக்கு ஆதரவானவர் என்றும் அந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கு பல்வேறு அமைப்புகளில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பியது. அதே நேரம் இலங்கை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் இருந்து ஜெயலலிதாவை பற்றி இழிவாக செய்திகள் வந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மீனவர்களின் பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்காக திரையுலகின் சார்பில் மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் விஜய் பேசினார். அப்பொழுது பேசிய திரு விஜய் அவர்கள் ஜெயலலிதாவிற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்தார் என்றும் இன்றும் அந்த வீடியோ பதிவானது இணையதளங்களில் காண முடியும் என்றும் நம்பப்படுகிறது நண்பர்களே. அதற்கு பிறகு வெளிவந்த புலி படமாவது உருப்படியாக திரைக்கு வந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் விஜயின் புலிப்படத்தின் தயாரிப்பாளருக்கு வருமான வரி சோதனை நடைபெற்றதால் அந்த படமும் காலை காட்சி ரத்து செய்யப்பட்டு மதிய காட்சியில் இருந்தே புலி திரைப்படமானது வெளியிடப்பட்டது. இருப்பினும் புலி திரைப்படமானது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்க செய்தி நண்பர்களே. புலி திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கு சொந்தமான பல இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை செய்யப்பட்டதால் அந்த நேரத்தில் அந்த செய்தி மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது என்றும் விஜய் அவர்கள் கூட கள்ளத்தனமாக பணம் வாங்கியிருப்பதாகவும் நிறைய வதந்திகளான செய்திகளும் வெளிவந்தது.
அதற்கு பிறகு வந்த தெறி படமும் கூட சென்னையில் ஒரு சில திரையரங்குகளில் மட்டுமே வெளியானதாகவும் செங்கல்பட்டு போன்ற முக்கிய இடங்களில் தெறி திரைப்படம் வெளியாகவில்லை என்ற கருத்தும் நிலவுகிறது. இப்படியாக தொடர்ந்து விஜய் படமானது ஒவ்வொரு படத்தின் ரிலீஸின் போதும் பல தடங்கல்கள் வந்த போதிலும் விஜய் படமானது ரிலீஸ் ஆகி தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் பல கோடி ரூபாய்களை வருமானமாக ஈட்டி தந்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவரது இத்தனை படங்கள் நடித்ததில் பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்களாகவும் சில படங்கள் தோல்வி படங்களாகவும் கொடுத்துள்ளார். தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.